அனைவருக்கும் வணக்கம். பாசிப்பருப்பு பாயாசம் செய்வது எப்படி பார்க்கலாம் வாங்க. இந்த பாசிப்பருப்பு பாயாசம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். நான் 1 கப் பாசிப்பருப்பு எடுத்துக்கிட்டேன். இந்த பருப்புடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கிட்டேன். நல்லா பொன்னிறமாக வந்த பிறகு சுத்தமாக கழுவிட்டு அதே கப்பில் 2 கப் அளவுக்கு தண்ணியை ஊற்றி பாசிப்பருப்பை சேர்த்துட்டு ஒரு 20 நிமிஷத்துக்கு மூடி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். பருப்பு நல்லா வெந்து வந்துருச்சு. இதை தனியாக எடுத்து வச்சுக்கணும். 1 கப் வெல்லம் எடுத்துக்கிட்டேன். இப்போ வெல்லத்தை சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றிட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ வெள்ளைப்பாகு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வடிகட்டிட்டு இதையும் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்துக்கிட்டேன். கொஞ்சமாக தண்ணியை ஊற்றிட்டு ஜவ்வரிசியை சேர்த்துட்டு இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். ஜவ்வரிசி நல்லா வெந்து வந்த பிறகு வேக வச்சு எடுத்த பாசிப்பருப்பு இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டேன். வடிகட்டி எடுத்து வச்ச வெள்ளைப்பாகு தண்ணியை இதில் சேர்த்துக்கிறேன். வெள்ளைப்பாகு தண்ணியை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடணும். அடி பிடிக்காத அளவுக்கு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதித்து வந்த பிறகு அரை மூடி தேங்காய் பால் எடுத்துக்கிட்டேங்க. ஃப்ரெஷ்ஷான தேங்காய் பால். இப்போ தேங்காய் பாலும் இது கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். நான் தேவையான அளவுக்கு நெய்யை ஊற்றிட்டேன். சின்ன சின்னதாக நறுக்கி எடுத்த ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய், ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரி, தேவையான அளவுக்கு திராட்சையை நெய்யில் நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கிட்டேன். இப்போ இதில் ஊற்றிட்டு கலந்து விட்டு எடுத்தால் சூப்பரான சுவையான பாசிப்பருப்பு பாயாசம் ரெடி ஆகிடுச்சுங்க. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஃபாலோ மீ.